ஐஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குது, இதுதான் நம்மளோட ஷூ. அப்படி காலன் சும்மா வைக்கலாம், அப்படி வச்சா சர்ன்னு போகும். நான் உங்களுக்கு போகிறத வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. கைஸ், நம்ம இன்றைக்கி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற ஷூ வாங்குறதுக்கு வந்துருக்கிறோம். நான் ஒன்றை ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இதுதான் அந்த இது. ஆனால் சும்மா இல்லை, செம்ம வெயிட், 5-6 கிலோ வரைக்கும் நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் இதில் பிகினர்னு போட்டிருக்கிறத வாங்க. பிகினர் ஷூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயரம் கூடுதலாக இருக்கும். அட்வான்ஸுக்கு இந்த உயரம் குறைய இருக்கும். அந்த கால் அப்படி பிறன்றாமல் இருக்கிறதுக்காக பிகினர்ஸுக்கு இதுக்கு நல்ல உயரமாக இருக்குது, நல்ல கனமாக வச்சுருப்பாங்க. ஸோ பிகினருங்கிறத பார்த்து எடுக்கிறேன்னா எடுங்க. ஸோ நானும் பிகினருங்கிறதால பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒன்று தான் நானும் எடுத்துருக்கிறேன். வாங்க பார்ப்போம். நீங்கள் காலில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட நிறைய சர்ஃபஸ் ஏரியாவை இது கவர் பண்ணினா அந்த கால் அப்படியே பிறல்றது தடுக்கப்படும். கேஸ், இதுதான் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங். எப்படின்னு சொன்னால் சும்மா தண்ணி நிறைஞ்சி வச்சுருவானு. இங்கே வின்டரில் ஃப்ரீஸ் ஆகின உடனே அப்படியே ஐஸ் ஆகிடும், அதில் சறுக்குவானுங்க. கைஸ், ஸ்கேட்டிங் ஷூவை வாங்கிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலான்ட்டு வந்தேன். ஒரு 10 மீட்டர் விட போய் எழுதில்லை, வழுக்குது அப்படி. இதான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற இடம். இது ஒரு பார்க்குக்குள்ளே அந்த நார்மலாக அந்த பைக் ட்ரெயில் அப்படி ஐஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஸ்கேட் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் என் ஸ்கேட்டிங் ஷூ எல்லாம் வாங்கிட்டேன். ஸ்கேட்டிங் பண்ண தான் தெரியுதில்ல, பரவாயில்ல. எப்படி நான் பழகி இது ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு அன்றைக்கி போகிறேன்னா. கேஷ், இதை பார்க்குறதுக்கு சிம்பிள் மாதிரி இருக்குது, பயங்கர எக்ஸசைஸ். ஃபுல் பாடியை அந்த சமநிலைப்படுத்தி மெதுவாக நடக்கணும். அசால்ட்டாக போகிறானு. எனக்கு ஒரு 100 மீட்டர் போகிறதுக்கு நாக்கு தள்ளுது. கைஸ், இது செம்ம எக்ஸசைஸ். நான் இப்போ தான் நான் பழகிறதுக்கு இந்த தள்ளு வண்டியில் வச்சு தான் நான் பழகிறேன். செம்ம எக்ஸசைஸ். இன்னொரு ஆள் இருந்தால் வீடியோ எடுக்கலாம். நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இலக்கின்னு பாருங்கள். நம்மளை ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இது பயங்கரமான எக்ஸசைஸ். பார்க்குறதுக்கு சிம்பிளாக சறுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல் பாடியையும் சமநிலைப்படுத்திக்கிட்டே சறுக்கணும். ஸோ ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு ஃபுல் பாடிக்கு ஒர்க் அவுட்டோ அதே மாதிரி இதுவும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். இது எப்படி வேறு லெவலில் பழகிட்டேன் பார்த்தீங்களா எப்படி. ஓ, அது நான் இல்லையா? இல்லை, அந்த பின்னால் வரதான் நான். ஓ, அதுவும் நான் இல்லையா? அதோ அந்த போக்கரை தள்ளிட்டு ஒரு ஆள் வருது பாருங்க, அதுதான் ஆசிஃப் ஆயிசு. ஐயோ, என்ன இங்கே சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன வயசுலேயே பழகிடும். நம்ம இங்கே வந்து அங்கிள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் பழகிறோம். என்ன செய்கிறேன் கைஸ்.